गुरु ब्रह्मा गुरु विष्णु हृदय महेश्वरा गुरु साक्षात् परब्रह्मம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. கடவுள் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். வணக்கம் நண்பர்களே. இந்த வாரம் 31/8/2026 6/9/2026 வரை உள்ள பலன்களை பார்க்கலாம். முக்கியமாக சந்திரனுடைய சாரம் அப்படிங்கிறது ரேவதி நட்சத்திரத்திலிருந்து திரு ஆதிரை நட்சத்திரம் வரைக்கும் செல்ல இருக்கிறது. மீன ராசியிலிருந்து மிதுன ராசி வரை செல்ல இருக்கிறது. இப்படி அவருடைய பயணத்தினாலே நமக்கு நன்மைகள் வருமா அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த 12ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானம் வரைக்கும் இவருடைய பயணம் இருக்க போகிறது சந்திரனுக்கு. இந்த 31ஆம் தேதியே மகா சங்கடஹர சதுர்த்தி என்று விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடி வரக்கூடிய சதுர்த்தி, வளர்பிறையில் வரக்கூடிய சங்கட சதுர்த்தியை நம்ம பார்க்கிறோம். இந்த சங்கட சதுர்த்தினாலே நமக்கு பல விதத்திலும் நன்மைகள் உண்டாகும். கடனை அடைக்கிறது, பிள்ளையாரை வழிபடுறது, கடனை அடைப்பது. இந்த பாம்பேலெல்லாம் போயிட்டிங்கன்னா பிள்ளையார், சித்து பிள்ளையார், அந்த பிள்ளையார் தான் நமக்கு எல்லாமே. விநாயகருடைய வளத்தினால தான் செல்வம் பெருகும்னு இருக்குது. அதனால் கேது அப்படிங்கிற இந்த காரகத்துவத்துக்கு தடைகளை நீக்குவதற்கு விநாயகர் ஒரு நல்ல மருந்து. 4ஆம் தேதி கோகுலாஷ்டமி. கோகுலாஷ்டமினாக்க கிருஷ்ணரின் ஜெயந்தி, கிருஷ்ணரின் பிறந்த நாள். இப்போ கிருஷ்ணருடைய அந்த படத்தை வச்சுட்டு குழந்தை காலை போட்டு படம் வச்சு பால் தயிர் நெய் எல்லாம் வச்சு முறுக்கு சீடை எல்லாம் வச்சு அவருக்கான அந்த நைவேத்தியத்தை பண்ணி சாயங்கால வேளையில் கிருஷ்ணரை ஸ்துதிப்பது அப்படிங்கிறது வம்ச விருத்தியை கொடுக்கும் அப்படின்னு இருக்கு. இந்த மாதத்தில் 5ஆம் தேதி அன்று சனி ஜெயந்தி அப்படின்னு சனி கிரகத்துடைய பிறந்த நாள். அன்றைய நாளிலே சனிக்கிழமை அன்னைக்கு கருப்பு வஸ்திரம் எடுத்துகிட்டு போய் கருப்பு துணி வாங்கி நவகிரகத்தில் இருக்கக்கூடிய இந்த சனியோ இல்லை தனித்து இருக்கக்கூடிய சனி பகவானுக்கும் அதை அணிவித்து 8 எண்ணெய் தீபம், நல்லெண்ணெய் தீபத்தை ஏற்றி வழிபட இந்த மரண பயம் சொல்கிறவங்களுடைய பயங்கள், தொழிலிலே தடங்கள், காரியங்களிலே வில்லங்கம், குழப்பமான சூழ்நிலை, தெளிவில்லாத ஒரு தன்மை, இதெல்லாம் மாறுறதுக்கு இந்த பரிகாரம் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். அதனால் இதெல்லாம் பண்ணுங்க. நன்மைகளும் வளமும் உங்களை வந்து சேரும். நம்ம தொடர்ந்து ஒரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்குன்னு பார்க்கலாம் வாருங்க. வணக்கம் மிதுன ராசி நண்பர்களே. உங்கள் ராசிக்குள்ள செவ்வாய் இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் குடும்ப தனவாக்குஸ்தானத்துக்குரிய சந்திர பகவான் 12ஆம் இடத்துக்குரிய இந்த குரு பகவானுடைய தன்மையிலே உங்கள் ராசியினுடைய மீனராசியிலிருந்து 12ஆம் இடத்துலேருந்து புறப்படுவார். காலச்சக்கர புருஷன் 12ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசி வரைக்கும் பயணம் செய்கிறார். அப்போது உங்களுக்கு லாபங்கள், வெற்றிகள், சந்தோஷங்கள், விரயங்கள், இது எல்லாத்தையும் ஒருங்கே கொண்டு வரதாக அமைகிறது. இந்த வாரம் நிறைய விஷயங்கள் மனதிலே மாற்றங்களை கொடுக்கும். ஏன்னா டிரான்ஸ்ஃபர்ஸ்லாம் கேட்டுருக்கதா இருந்தால் இந்த வாரத்தில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் சார், டெஃபினட்டாக கிடைக்கும். நிறைய பயணங்கள்லாம் இருக்கும், பயனுள்ள பயணங்கள். அப்படி எப்படின்னா சுற்றுலாக்கள்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சுற்றுலாக்கள் எல்லாம் போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பல பேரை பார்த்து விட்டு வந்து அதனுடைய மனத்தின் சுவைகளை அறிந்து கொள்ளக்கூடிய நாட்கள் இந்த காலத்திலே, இந்த வாரத்திலே அமைகிறது. சூரிய பகவான் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்திலே ஆட்சியிலே அமர்வது நல்லது. கேதுவும் சேர்ந்துருக்கிறதுனால பண வரவு நல்லாயிருக்கும். 4ஆம் இடத்துல
புத பகவான் நல்லா ஆட்சி உச்சம் பெற்று அமர்கிறார். இதனால் வரக்கூடிய லாபங்களும், மனதிலே நல்ல ஒரு பக்தி ஸ்ரத்தை அப்படின்னு சொல்லுவோம், அப்படி பக்தியோடு இருக்கக்கூடிய எண்ணங்களும் உண்டு. கொஞ்சம் உடம்பு மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க, ஆரோக்கிய குறைபாடுக்கும் வாய்ப்பு உண்டு. சுக்கிரன் நீச்சத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலையினாலும் உறவு காலங்கட்டம் கொஞ்சம் பகை இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. பேச்சு வழக்கிலே யாரையும் மதிக்காமல் இருக்கிறது நல்லது. இதனால் சொத்து விவகாரங்கள் போன்றவைகளெல்லாம் கொஞ்சம் டகஃபாராக மாறிடும், கொஞ்சம் இழுபறியாக மாறிடும். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துங்க. இந்த வாரத்தில் நீங்கள் கவனமாக செயல்பட வேண்டியது அப்படின்னா நல்லது. 31ஆம் தேதி கொஞ்சம் கடன் அடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். சங்கடகர சதுர்த்தி அன்று கடனை அடைச்சிங்கன்னா கடன் அடைஞ்சு போயிடும். அது உள்ள முடியல சார்னால 4ஆம் தேதி கோகுலாஷ்டமி அன்றைக்கும் கடனெல்லாம் அடைங்க. 5ஆம் தேதி சனி ஜெயந்தி சனிக்கிழமை அன்னைக்கு அவசியம் 8 நல்லெண்ணெய் விளக்க போட்டு சனி பகவானுக்கு கருப்பு துணி போர்த்தி வழிபட்டீர்களானா இந்த வக்கர சனியினால் வரக்கூடிய தடைகள் நீங்கும், வெற்றிகள் உண்டாகும். வாழ்க வளத்துடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.